குழம்பு வைக்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க என்னோட சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மீன் எப்படி பொரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா நண்பர்களே? பொரிக்கிறதுக்காக நாங்கள் வாங்கின மீன் பார்த்தீங்கன்னா கொளிஷால மீன் நண்பர்களே. எவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா 200 நண்பர்களே. பொரிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கோம் அப்படின்னா நல்ல மிளகு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். இது கூடவே இஞ்சி பூண்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நண்பர்களே. இருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டோம். மீனை நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உப்பு மிளகு பிடிக்கட்டுன்னு மீனை தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். உப்பு மிளகு பிடிச்ச அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கழிச்சு மீனை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நண்பர்களே. நாங்கள் பொரிக்கிறப்போவே நல்லா வாசனை வந்துட்டு இருந்துச்சு. மீன் பொரிஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா மீன் பொரிஞ்சதுக்கு அப்புறமா டெக்கரேட் பண்ணுறதுக்காக வெங்காயம் வட்டமாக ஸ்லைஸாக எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் பொரிஞ்ச அப்புறமா பொரிச்ச மீன் எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாழையில எடுத்து வச்சு வெங்காயம், எலுமிச்சை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்ட நண்பர்களே. சாப்பிட ரெடியாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே.